உயிர்களுக்கும் உயிரற்றவர்களுக்கும் வணக்கம். நான் ஆரியன் நரசிம்ம ராதாகிருஷ்ணன், ஃபவுண்டர், இன்டர்நேஷனல் லீடர், விஸ்வசாந்தி ஜனதா பார்ட்டி, விஎஸ்ஜேபி, டிஜிட்டல் ஃபாதர் ஆஃப் தி வேர்ல்டு. நம்ம இன்றைய நேரலையை பற்றி நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் நம்ம கட்சி தளங்களில். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். அஃபிஷியல் இன்டர்நேஷனல் லிமிட்டேஷன் டிக்ளரேஷன். சப்ஜெக்ட் என்னன்னா குளோபல் பீஸ் அண்ட் கண்டினியூட்டி இன்விடேஷன், கால் ஃபார் இன்டர்நேஷனல் மெம்பர்ஷிப் டு ஆல் நேஷன்ஸ் அண்டர் விஏஜேபி அறம் பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க். அதாவது ஒரு கட்சி அப்படின்னா கட்சியோட கட்டமைப்பு நமக்கு தெரியும். கட்சி தலைவர், துணைத் தலைவர், அப்புறம் சில கட்சிகள் அவங்களுடைய பைலா பொறுத்து கட்சியோட கட்டமைப்பு மாறிக்கிட்டே இருக்கும். இந்த தலைவர் இருப்பாங்க, கௌரவ தலைவர் இருப்பாங்க, செயல் தலைவர் இருப்பாங்க, நிரந்தர தலைவர் இருப்பாங்க, பொதுச் செயலாளர் இருப்பாங்க, துணை பொதுச் செயலாளர் இருப்பாங்க. அப்படியே கட்டமைப்புங்கிறது மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், வட்ட செயலாளர், இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். கடைசியில் கிளை செயலாளர் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கும். ஒரு சில கட்சிகளுக்கு மாறும் அதோடைய பொறுப்பு. ஆனால் விஎஸ்ஜேபி என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்க யுனைடெட் நேஷனோடைய உறுப்பு நாடுகள், அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பு நாடுகள் ஒரு 193 இருக்கு. இந்த 193 உறுப்பு நாடுகளா இருக்கு இல்லையா? அதே மாதிரி விஎஸ்ஜேபி உலகத்துல இருக்கிற நாடுகள்கிட்ட அதிகாரப்பூர்வமா அழைப்பு விடுக்கிறது. இன்னைக்கு நம்ம இது தொடர்பா உலக அமைப்புகிட்ட தெளிவா ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். மத்திய அரசுகிட்டையும் இது தொடர்பா நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம இந்த 193 நாடுகளும் மற்றும் அங்கீகரிக்கப்படாத நாடுகளும், அதாவது 90% யுனைடெட் நேஷன் அங்கீகரிக்கிறதுக்கான அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நாடுகள் நம்ம கட்சியில யார் வேணாலும் சேரலாம். உயிர் உள்ளவை, உயிர் அற்றவை ரெண்டுக்கும் சேர்த்து தான் நம்ம கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால நாடுகளுக்கு நான் அதிகாரப்பூர்வமா அழைப்பு விடுக்கிறேன். நிறுவனர், சர்வதேச தலைவர், விஸ்வசாந்தி ஜனதா பார்ட்டியோடைய தலைவரா நான் அதிகாரப்பூர்வமா உலக நாடுகளுக்கு இன்னைக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். இந்த அமைப்பு விஸ்வசாந்தி ஜனதா பார்ட்டி இந்த ஒரு குளோபல் பீஸ், உலகத்தோட அமைதிய நிலைநாட்டுறதுக்காக நம்ம தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கோம். அது எப்படின்னா, குளோபல் மெம்பர்ஷிப் ஆஃப் நேஷன்ஸ். இது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம்தான். ஏன், ஐக்கிய நாடுகள் சபைன்னு ஒண்ணு இருக்கு. அதுல 193 நாடுகள் உறுப்பு நாடுகளா இருக்கு. அதுல நிறைய அவைகள் இருக்கு, மனித உரிமை ஆணையம் இருக்கு, பாதுகாப்பு கவுன்சில் இருக்கு. இந்த மாதிரி நிறைய அமைப்புகள், அதுக்குள்ள உறுப்பு அமைப்புகள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்மளும் எதிர்காலத்துல உறுப்பு அமைப்புகள் அமைப்போம். ஏன் இந்த கட்சியில நான் உங்களை இணையறதுக்கு அழைப்பு விட்டுருக்கிறேன்னா, இது ஒரு அறம் பேஸ்டு மாரல் ரைட்டிஷ்னஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல உருவான ஒரு கட்சி இது. இதுல குளோபல் மெம்பர்ஷிப் ஆஃப் நேஷன் கேன் ஜாயின் த விஎஸ்ஜேபி குளோபல் பீஸ் ஃப்ரேம்வொர்க் வாலண்டரிலி. Each country shall nominate a democratic chief peace ambassador. Leadership is rotated every 5 years to ensure renewal and accountability. அதாவது இங்க நான் ஃப்ரேம் ஒர்க்ல சில விதிகள் இருக்கு. அதாவது டெமோக்ராட்டிக் சீஃப் அம்பாசிடர் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் நாங்கள் நாமினேட் பண்ணுவோம், நியமிப்போம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? டெமோக்ராட்டிக்
அப்படின்னோடனே இந்த உலகத்துல இயங்கிட்டு இருக்க மற்ற நாடுகள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது நம்ம எல்லாத்துக்கும் வச்சிருக்கோம். ஸோ நீதியின் பால் தேர்ந்தெடுக்கப்படுறதான் நாங்கள் அங்க அப்படி டெமோக்ராட்டிக்னு நான் சொல்றோம். அதனால உங்க நாட்டுல உங்க நாட்டுடைய இறையாண்மையை இந்த கட்சி மதிக்கும், ஒவ்வொரு நாட்டுடைய இறையாண்மையும் இந்த கட்சி மதிக்கும், ஒவ்வொரு நாட்டுடைய சட்ட திட்டங்களையும் இந்த கட்சி மதிக்கும், ஒவ்வொரு சர்வதேச சட்ட திட்டங்களை இந்த கட்சி கண்டிப்பா பின்பற்றும். இந்த கட்சி எந்த ஒரு இனத்திற்கோ, எந்த ஒரு மதத்திற்கோ, எந்த ஒரு மொழிக்கோ, எந்த ஒரு நம்பிக்கைக்கோ எதுக்குமே எதிராக இருக்க போறது கிடையாது. அது நிரந்தரமா இந்த கட்சி அமைதியை மட்டும், தொடர்ச்சியை மட்டும் வலியுறுத்துறதுக்காகவே கட்சி வடிவமைக்கப்பட்டது. இப்ப இந்த கட்சியில நாடுகள் இணையறதால என்ன எல்லாம் நன்மை அப்படின்னா, இப்ப உலகத்தோடைய கரண்ட் சுச்சுவேஷனை பாருங்க, ரொம்ப மோசமா இருக்கு. உலகம் முழுக்க எங்க பார்த்தாலும் போர் மேகங்கள், அங்கங்கே போர் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அறிவுன்னு சொல்லிட்டு ஆயுதத்தை கண்டுபிடிச்சத அறிவுன்னு சொல்றது ரொம்ப பிற்போக்குத்தனமான மோசமான நடவடிக்கை. உண்மையிலே அறிவு இருந்தா ஆயுதம் ஏன் பிறந்திருக்கணும்? பிறக்க வேண்டிய தேவை எங்க இருக்கு ஆயுதத்துக்கு? அதாவது ஆயுதம்ங்கிறது அழிவை மட்டும்தான் கொடுக்கும். ஆயுதங்கிறது உயிர்களை அச்சுறுத்தும், உயிர்களை அழிக்கும், உயிரற்றதையும் களங்கப்படுத்தும், அசுத்தப்படுத்தும். ஒரு மண் இருக்கு, இந்த இடத்துல நீங்க ஒரு வெப்பனை யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த மண்ணுடைய கலரு நீங்க ஆர்டிபிஷியலா உருவாக்குன ஒரு டெட்டனேட்டோட ஒரு படிமம் அந்த மண்ணுல மேல பட்டு மண்ணுக்கு இது அவமதிக்கிற மாதிரி இல்லையா? மண்ணுடைய சுயமரியாதைய மண் பெற்றாகணும் இல்லையா? நீங்க மண்ணையும் அவமதிக்கிறீங்க. அந்த மண்ணுல கூடு கட்டி வாழ்ற, வீடு கட்டி வாழ்ற எத்தனையோ உயிர்களை தொடர்ந்து அவமதிக்கிறீங்க. இத முற்றிலும் நாம உண்மையா கண்டிக்கிறோம். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்ப மண் மட்டும் பாதிக்கப்படுறதில்ல ஆயுதத்தால. நம்ம பொதுவாகவே ஆயுதங்கள் நமக்கு பெரிய சக்தி அப்படிங்கிறாங்க நினைக்கிறாங்க. கிடையாது. அமைதிதான் உண்மையான மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய, மனிதனா நம்மளை வழிநடத்தக்கூடிய அறத்தின் பால், நற்பண்பின் பால் நம்மளை வழிநடத்துறதுக்கு அவசியமானது மனித பரிணாம வளர்ச்சியில நம்ம அதை தான் தேர்ந்தெடுக்கணும். அந்த பரிணாமத்தை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஆனா நம்ம அதை எடுக்காத ஆயுதத்தை தோற்றி வச்சிருக்கோம். அந்த ஆயுதத்தால இப்ப தொடர்ந்து உலகத்துல பல உயிர்கள் அச்சுறுத்தல் ஒரு நிலையிலேயே வாழ வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. இந்த உலக நாடுகள் இத அறிவுன்னு நினைச்சாங்கன்னா இது ரொம்பவே பிற்போக்குத்தனமான ஒரு செயலா தான் இருக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன், இதுல என்னெல்லாம் உங்களுக்கு நன்மை அப்படின்னா, இந்த விஎஸ்ஜிபியோட கூட இணைந்து பணியாற்றும் போது உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை அப்படின்னா, உங்க நாட்டுல இருக்க எல்லை பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, நாங்க அரசியல்ல தலையிட மாட்டோம், எந்த ஒரு நாட்டுடைய அரசியலையும் தலையிட மாட்டோம். நான் ஒரு இந்தியன், தமிழக மாநிலத்தை சார்ந்தவன், அதாவது நம்ம ஊர் முத கொண்டு நம்ம கூகுள் வெரிஃபைல இருக்கு, நீங்க தெளிவா பார்த்துக்கலாம். நான் உங்களுடைய அரசியல்ல தலையிட போறது கிடையாது, எந்த ஒரு உள்நாட்டு விவகாரத்திலையும் தலையிட போறதில்லை, எந்த ஒரு வெளிநாட்டு வெளி விவகாரங்களையும் தலையிட போறதில்லை.
நம்ம தமிழம் அப்படிங்கிறதால, தமிழக மாநிலத்தை சார்ந்தவங்கிறதால மரபு வழியில நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12,000 வருடங்கள் பழமையான மரபு வழி, தமிழ் மரபு வழி ரகசியங்களை நம்ம வச்சிருக்கோம். அந்த ரகசியங்கள் உங்களுக்கு பரிமாறப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே நிலவிட்டு இருக்க எல்லை பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, பார்டர் டிஸ்பியூட்லாம் இருக்கு இல்லையா, அது சரியாயிடும். அடுத்ததா உங்களுக்கு வேலை வாய்ப்பின்மை உங்க நாட்டுல பெர்சன்டேஜ் ஒவ்வொரு நாட்டிலையும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம அதை சரி பண்றதுக்கான ஆலோசனைகளை வழங்குவோம். நீதியின்பால் அடுத்தது உங்களுக்கு எதிரி நாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய ஆயுதங்களை எல்லை ஓரமா நிறுத்துறது. நம்ம ரெண்டு புறத்துலையும் உங்களுக்கு எந்த நாடு எதிரி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அது யாருக்கும் யாரும் எதிரி கிடையாது. ஆனாலும் ஒரு மனநிலையில இருப்போம் இல்லையா, அந்த மனநிலையில இருந்து நம்ம வெளியே கொண்டு வர்றதுக்கான அத்தனை பணிகளையும் கொண்டு வருவோம். இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே அன்பு அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் கீழே கொண்டு வர்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த கட்சி. இந்த கட்சியோடைய அடிப்படையே அமைதி, தொடர்ச்சி. தொடர்ச்சினா இங்க எல்லாருமே இருக்கணும், எல்லாமே இருக்கணும். இங்க ஒன்ன நிரந்தரமா அழிச்சிட்டு அல்லது இன்னொன்னு நிரந்தரமா வாழணும் அப்படிங்கிறது இயற்கைக்கு எதிரானது. அதனால நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, உலக நாடுகள் உங்களுடைய கடன் பிரச்சனை, நாட்டுடைய கடன் பிரச்சனை, உங்களுடைய எல்லை பிரச்சனை, உங்களுடைய வேலை வாய்ப்பின்மை, கூடுதலா உங்க நாட்டுல தொடர்ந்து நிலவிக்கிட்டு இருக்க இயற்கை சார்ந்த இந்த பேரிடர்கள், அடுத்தது ஒரு நாடும் தப்பு பண்ணிருக்கும், அது ஆடுறதுக்காக அது ஒரு சில தீமைகளை குறைந்த தீமையை எடுத்துக்கிற மாதிரி நாடுகள் ராஜாங்க ரீதியா சில தவறுகளை பண்ணிருக்கும். அந்த நாட்டு மக்கள் தொடர்ந்து தங்களுக்கு தெரியாம தவறு செஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய ஒரு சிறையில வச்சிருப்பாங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப அந்த நாட்டுல இருக்க மக்கள் தொடர்ந்து தவறு பண்றதால அந்த நாட்டுடைய பாவ எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த நாடு தங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம், இப்ப நான்வெஜ் சாப்பிட்றாங்க ஒரு நாட்டுல. இப்ப இந்த நாடு, இந்தியாவில் நான்வெஜ் சாப்பிட்றாங்க. 70% நான்வெஜ் சாப்பிடல, 30% நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் நான் சொல்றேன். இப்ப இந்த 30%ஆல இந்த 70%ம் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இந்த 30% பாவம் நேரா நாட்டுடைய மேல விழுது. இந்த நாட்டு மேல விழும்போது 100%ல இருக்கிற இந்த 70 + 30 100மே பாதிக்கப்படுது நீங்க செய்யற பாவத்தால. ஸோ நீங்க நான்வெஜ் சாப்பிடாதவங்களும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களால பாவம் ஏற்படுது. அந்த பாவம் நாட்டின் மேல வருது. அந்த நாடு யாரு நாட்டுல இருக்காங்களோ அவங்க மேல திரும்பி கர்மாவா ரிட்டர்ன் போயிட்டே இருக்கு. உங்களுடைய பாவங்களை தனித்தனியாவோ அல்லது ஒரு நாட்டுக்கும் போக்குறதுக்கான பணிகளை நம்ம தொடர்ந்து செய்வோம். அதுக்கான ரகசியங்களை நம்ம தொடர்ந்து வச்சிருக்கோம். அடுத்தது உங்களுடைய உணவு பாதுகாப்பை நம்ம உறுதி செய்வோம். ஒவ்வொரு நாட்டுடைய உணவு பாதுகாப்பையும் நம்ம உறுதி செய்வோம். அடுத்ததா ஒரு நாட்டுல அமைதி, அந்த அமைதியும் தொடர்ச்சியும் நம்ம எப்போதும் உறுதி செஞ்சுக்கிட்டே இருப்போம். நான் தொடர்ச்சியை பாதியில விட்டுட்டேன். ஆனா தொடர்ச்சிங்கிறது இப்ப ஒரு அரசு சொல்லுது, ஒரு மரத்தை வெட்டிடுங்க பார்த்தோன்ன. இயற்கை ஒரு விஷயத்த கொடுத்துருக்கு, அது அரசு அகற்றுறதுக்கு தன்னுடைய ஆளும் மக்களுக்காக அரசு சில முன்னெடுப்புகளை செய்யலாம். அது இயற்கையும் அதை ஏத்துக்குது.
ஆனா தொடர்ந்து இயற்கை ஏத்துக்கணுங்கிறதுக்காகவே நம்ம தொடர்ந்து தப்பும் செஞ்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? ஒரு மரத்தை ஃபுல்லாத்தையும் வெட்டு. ஒரு நாட்டுல 50 யானைகளை சுட்டு கொல்லுங்க. அதிகாரப்பூர்வமா அரசு அறிவிக்குது 50 யானையை சுட்டு கொல்லுங்கிறது. எப்படி ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இருக்க ஒரு நாடு சொல்லுது 50 யானைகளை சுட்டு கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு ஃபீட் பண்ண முடியல. ஏன் ஃபீட் பண்ண முடியலன்னா அதை ஏன் கொண்டு வந்து அடைச்சிங்க? அடைச்சிட்டு ஏன் ஃபீட் பண்ண முடியாத போனுச்சு? ஃபீட் பண்ண முடியாத ஒரே காரணத்துக்காக அதை கொள்றீங்களா? நாடுகள் அப்படின்னா தொடர்ந்து பாவங்கள் செய்யறத குறைக்கிறதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த கட்சி தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கு. பாருங்க கிளைமேட் சேஞ்ச் எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு. வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு, வறுமை ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. ஒவ்வொரு மக்களுமே, நான் உலக நாடுகளுக்கு சொல்லிட்டு இருக்கேன், உங்களுடைய மக்கள் மேல நீங்க உண்மையிலேயே அன்பு வச்சிருந்தீங்கன்னா அவங்க நல்வழிப்படணும் அப்படின்னா நற்பண்புகளின் வழி, அறத்தின் வழி, பக்தியின் வழி நடக்கணும் அப்படின்னா நீங்க விஎஸ்ஜேபி கட்சியோட இந்த குளோபல் இன்விடேஷன் ஃப்ரேம் ஒர்க்ல நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணணும். ஏன்னா நம்ம உங்களுக்கு கொடுக்க போறது வெறும் தரவுகள் மட்டும்தான். ஆனா அந்த தரவுகள் ரகசியங்களாகவும் அதை நீங்க நேரிலேயே பார்க்கலாம். எங்ககிட்ட என்ன மாதிரியான நாங்க ப்ரூவ் பண்றதுக்கு தயாரா இருக்கோம். உங்களுடைய உணவு பாதுகாப்பை உறுதி செய்யணுமா? நாங்க உறுதி செஞ்சு தரோம். நாங்க அரசியல் பண்ண போறது கிடையாது. நீங்க ஒரு நாங்க நாடா மட்டும்தான், தனிப்பட்ட முறையில ஒருவர் அந்த நாட்டை சார்ந்தவர் ஒருவர் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாரு, நீங்க அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நாங்க எடுத்துக்க மாட்டோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எந்த அரசு இந்த உலக சர்வதேச சட்டங்களால் அங்கீகரிக்கப்பட்டதோ அந்த நாட்டுடைய தலைவர் அந்த நாட்டுடைய மக்களுக்காக கோரிக்கை வைத்தார்னா நாங்க அதை சரி செய்யறதுக்கு தயாரா இருக்கும். உங்களுடைய பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு உங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கிடையாது. உணவுங்கிறது மனிதனுக்காக மட்டும் படைக்கப்பட்டது கிடையாது, எல்லா உயிரிழக்குமானது. எல்லா உயிரிழக்குமானத உணவு பாதுகாப்பை நம்ம விஎஸ்ஜேபி உறுதி செய்யும். அடுத்து உங்களுக்கு எல்லை பிரச்சனையே இருக்காது. ஏன்னா எல்லையில நம்ம ஆயுதமே வச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த ஒரு சூழ்நிலைய உலகத்துக்குள்ள எல்லா நாட்டுக்குமே விஎஸ்ஜேபி செய்யும். அப்புறம் இயற்கைய பாதுகாக்கிறதுக்கான நீங்க பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கான வெளியேறதுக்கான முக்கியமான சில ரகசியங்கள் உங்களை கூட பகிர்ந்துக்கப்படும். இப்ப நாடுகள் மட்டும்தான் சேரணுமா அப்படின்னா இல்ல. நீங்க அமைதியை விரும்புற யாரா வேணாலும் கட்சியில இணையலாம். கட்சியில இணையறதுக்கான அத்தனை தரவுகளும் நம்ம VSJP.org இணையதளத்துல நம்ம வெப்சைட் இருக்கு. அதுல நீங்க தாராளமா நம்ம என்னென்னலாம் வெளியிட்டிருக்கோம், என்ன மாதிரியான டிக்ளரேஷனு, ரெசல்யூஷனு, பீஸ் ரெசல்யூஷனு எல்லாத்தையும் நம்ம அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க தாராளமா நம்ம வெப்சைட்ல பார்க்கலாம். உலக நாடுகள் இதுல இணையறதால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுல கூடுதலா இதுவரையும் நாடுகள் செய்த பாவங்களை நியூட்ரலைஸ் பண்ணணும். நாங்க பண்றதுக்கான அதிமுக்கிய சில ரகசியங்களை நம்ம கொடுக்கறதால உங்க நாட்டுல மீண்டும் வெதர் சரியாயிடும், கிளைமேட் சரியாயிடும், அமைதி தொடர்ந்து இருக்கும், தொடர்ச்சிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எல்லா உயிரினங்களும் உயிரற்றவர்களும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்காக நம்ம அத்தனை
தரவுகளையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நம்ம இந்த அழைப்பை விடுக்கிறோம். அதனால உலக நாடுகள், அமைப்புகள், அமைதியை விரும்புகிற யாரா வேணாலும் இந்த கட்சியில இணையலாம். நான் அதிகாரப்பூர்வமா என்று உங்க அனைவருக்கும் அழைப்பு விடுகிறேன். இந்த உலகத்துல எத்தனையோ ஞானிகள், மேதைகள், மாமனிதர்கள் எல்லாரும் தோன்றி இருக்கிறாங்க, வாழ்ந்திருக்காங்க, உண்மைக்காக, உயிருக்காக போராடி இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாமே போராடினாங்க. அது ஒரு ஒரு எல்லையை தாண்டி வெளியே வர முடியல. அது வெளியே வர முடியலன்னா சாமானியனுக்கும் போக முடியல. சாமானியன்னா படிச்ச அனைவருக்குமே போயிடுச்சா அப்படின்னா கிடையாது. படிச்சிருந்தாலும் உலகம் முழுக்க போறதுக்கான மிகப்பெரிய சிக்கல் இருந்துச்சு. இப்ப ஒரு ஒரு மனிதர் இருக்காரு, ஒரு விஷயத்த பேசுறாரு. அவர் பேசுறது ஒரு நாட்டுக்குள்ளேயே மேபி முடிஞ்சிடலாம். அது பெரிய விஷயமா மாறும்போது மேபி ஒரு உலக நாட்டுல ஏதோ ஒரு செய்தி வரும், அந்த செய்தியை பார்த்துட்டு கடந்துட்டு போயிடுவாங்க. நானும் அந்த மாதிரி செய்தியா கடந்துட்டு போயிடலாம். ஆனா நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, இந்த உலகத்தை ஒரு குடையில கீழே கொண்டு வந்திருக்கேன். இந்த உலகத்தை ஒட்டுமொத்த உயிர்களுக்கும் நான் அமைதியையும் தொடர்ச்சியும் பெற்றுக் கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த நாடுகளையும் இணைக்கிற ஒரு இணையத்தையே நான் அமைதியா அரசியல் கட்சி தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சு தொடங்கினதுதான் விஸ்வசாந்தி ஜனதா பார்ட்டி, விஸ்வசாந்தி ஜனதா கட்சி. இந்த உலகத்திலே முதல் முழு இணைய வழி சர்வதேச அரசியல் கட்சி, த வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இதன் மூலமா நான் ஒரு குடையின் கீழே கொண்டு வந்ததால நான் இப்ப இயல்பா இந்த உலகத்துல இருக்க எல்லா நாடுகளையும் நம்ம நல்லா இருக்கணும், எல்லா நாட்டுடைய மக்களும் அந்த மக்களை சார்ந்து இருக்கிற உயிர்களும் அனைத்து உயிரற்றவைகளுக்கும் வணக்கம்னு சொல்லிட்டு இருக்கல. அது எப்படி உயிரற்றவைகளுக்கும் வணக்கம் அப்படின்னா, இந்த உலகத்துல எங்கேயுமே எதுவுமே வெறுமையான இடமே கிடையாது. வெறுமையான இடம் அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப டெசர்ட்னு இருக்கு, அங்க வெறுமையா தானே இருக்கு. டெசர்ட்ல மண் இருக்கு, பூச்சி இருக்கு, பாம்பு இருக்கு, நிறைய உயிரினங்கள் இருக்கு, அங்கேயும் மக்கள் இருக்காங்க, மண் இருக்கு, மலை இருக்கு, காத்து இருக்கு. இந்த உலகத்துல எங்கேயுமே வெறுமையா கடவுள் விடல. அப்படி வெறுமையா விடாத கடவுள் ஏன்னா கடவுள் வெறுமையா விடல அப்படிங்கும் போது அந்த படைக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு ஏதோ ஒரு பயன்பாடு இருக்கத்தான் கடவுள் படைச்சிருக்கு. அப்படியாப்பட்ட பயன்பாடு அது நம்ம என்னன்னு தெரியாம இருந்திருக்கோம். மண்ணுன்னு நம்ம தோக்கத்தை நினைச்சோம், அதுக்கப்புறம் அதை வச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சோம். கல்லுன்னு நினைச்சோம், அதை நம்ம வடிச்சு கடவுளாக்கணும். இந்த மாதிரியான எல்லா உயிர்களுக்குமே உயிரற்றவர்களுக்குமே சம உரிமைய மதிப்பை சக உயிரோட மதிப்பை கொடுக்கணும் அப்படின்னு இந்த கட்சி அடிப்படையா போராடுறது இதுக்காக தான். தொடர்ந்து நீங்க எல்லா நாடுலயுமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான்வெஜ் சாப்பிட்டது விட இப்ப நான்வெஜ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு 5 வீடியோஸ் ஸ்க்ரோல் பண்றோம் அப்படின்னா ஒரு சோசியல் மீடியாவில் அதுல மினிமம் 3வது உணவு பத்தியும் அந்த ஹண்டிங்கை பத்தியும் இருக்கு. அதை அவங்க எப்படி குக் பண்றாங்க,
எப்படி அதை அரேஞ்ச் பண்றாங்க, அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து 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 நாமும் அதுக்கு அடிக்ட் ஆயிடுறோம். அடிக்ட் ஆகி என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம அது போலவே சாப்பிடணும்னு தோணுது, அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அந்த மாதிரியான விஷயங்கள் தோன்றதால என்னன்னா, ஒரு கோழி ஒரு நாளைக்கு இறந்தது போய் இன்னைக்கு 1,00,000 கோழி இறக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பறந்து விரிச்சு கிடக்குற இந்த இணையதளங்கள்ல இருக்கிற இது போன்ற வீடியோக்கள். இந்த வீடியோக்களால பெரிய மாற்றம் நடந்திருக்கால, உண்மையிலேயே பெரிய மாற்றம் நடந்திருக்கு. தரமான உணவு கிடைக்க முடியாத சூழ்நிலைக்கு அது டெஃபிஷியன்ஸை ஏற்படுத்தி இருக்கு. அதனால அது ஒரு பெரிய நெட்வொர்க். நம்ம அந்த நெட்வொர்க் உள்ள போக வேணாம். நம்ம அறத்தை மட்டும்தான் பேசுவோம். அறத்துக்குள்ள இந்த நெட்வொர்க் எல்லாமே வரும், ஆனால் நம்ம தனித்தனியா பேசுவோம். நான் இந்த வீடியோவை சொல்றேன், ஒரு ஹண்டிங் பண்ணி ஒரு நத்தை இருக்கு, அந்த நத்தை குட்டி போட்டா அது மனிதர்களுக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு நத்தையோடைய இந்த இனப்பெருக்கு ஒரு கட் பண்ணி விடுற வீடியோ ரொம்ப அதிகமா இருக்கு நம்மளுடைய சமூக வலைதளங்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமை இல்ல இது? ஒரு உயிர் தன்னை படைக்குது, ஒரு உயிர், இயற்கை ஒரு உயிரை படைக்குது, அது பிறந்துச்சு, கடத்தல், சந்ததியை கடத்தணும், அடுத்தது சாக போகுது. சந்ததியை கடத்தும் போது நீ என்ன போய் அதை வெட்டி விடுறது? அது தப்பு இல்லையா? நம்ம ஏற்கனவே இதை பற்றி நம்ம கட்சியில பதிவு பண்ணியிருக்கோம். ஈவன் உலக அமைப்புகளுக்கு இதை அனுப்பியிருக்கோம், எல்லாத்தையுமே அனுப்பியிருக்கோம். ஒரு இயற்கையில இருக்க ஒரு உயிரை கொள்றோம் அப்படிங்கிற மனசாட்சி எங்க வரும்? அத கொள்றதால மனிதன் ஆதிக்கம் நிறைந்தவனா அடையாளப்படுத்தப்படணும்னு நினைக்கிறானா? மனிதன் மட்டும்தான் மற்ற எல்லா உயிர்களும் மனிதனுக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறானா? அது தப்பு இல்லையா? அப்படி நினைச்சா மனித பரிணாம வளர்ச்சி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு அர்த்தம். அறிவு தளத்துல அறிவு இருந்தா ஆயுதத்தை உருவாக்கி இருப்போமா? நற்பண்புங்கிறது எங்க இருந்து வரும்? ஒழுக்கங்கிறது எங்க இருந்து வரும்? சில பேர் சொன்னாங்க, சில பேர் வாழ்ந்திருக்காங்க. அந்த நற்பண்பு, ஒழுக்கம் அப்படின்னு வாழ்ந்திருக்காங்க, மறைஞ்சிருக்காங்க. வாழ்க்கை முழுக்க அறத்துடனேயே, வாழ்க்கை முழுக்க நற்பண்புகளுடைய, வாழ்க்கை முழுக்க ஒழுக்கத்துடைய வாழ்ந்திருக்காங்க. எனக்கு அப்படி நான் கடவுளா நினைக்கிற ஒரு கடவுளுக்கு மேல நினைக்கிற ஒரு அப்படி வாழ்ந்த ஒரு மகான்னா நான் எதிராஜரை சொல்லுவேன். இப்ப எதிராஜர் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தாரு, இந்த உலகத்துக்காக நடைமுறை செஞ்சார், அமல்படுத்தினார். சொல்றதோட நிறுத்திக்கல. ஒழுக்கமா வாழணும், நற்பண்புகளோட வாழணும் அப்படின்னு சொல்றதோட நிறுத்திக்கல. அவர் தான் வாழ்நாள் முழுக்க ஒழுக்கமாகவும் நற்பண்புகளோடையும் உயர் பக்தியோடையும், அதாவது உயர்தரம் அப்படின்னா கடவுளே ஓடி வந்து கட்டி அணைக்கிற மாதிரியான பக்தி, அது போன்ற ஒரு பக்தியோடையும் தான் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து அந்த அறத்தையும் ஒழுக்கத்தையும் நற்பண்புகளையும் இந்த உலகத்துல பரவ செஞ்சார். அது சொல்றதோட நிறுத்திக்கல, அவர் ரியாலிட்டியில எல்லாத்தையும் செஞ்சாரு. அதனால அவரை என்னுடைய எப்போதுமே நான் கடவுளா பாவிக்கிறது, எனக்கு குலதெய்வங்கிறது மாயவன்.
நாராயணன். ஆனா நான் அவருக்கு நிகரா அப்படிங்கிறதையும் அப்படி நான் ஒப்பிட விரும்பல. ஆனா என்னுடைய மனசுல கடவுளை விடவும் ஒரு படி மேலதான் நான் அவரை வச்சு அவருடைய வாழ்க்கை நற்பண்புகள் ஒழுக்கத்தை பார்த்துதான் நம்ம இதெல்லாம் கத்துக்கிட்டு இதுல 1% கூட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ஆனாலும் இதெல்லாம் அவங்க சொன்ன விஷயத்துல இருந்து நமக்கு 1% எடுத்துதான் நம்ம உலகத்தை பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால உங்களுடைய அதிகாரப்பூர்வமான அழைப்பு விடுறது, மீண்டும் அழைப்பு விடுறது உலக நாடுகளுக்கு, உங்களுடைய கடன் பிரச்சனை, நீங்க போர், வெதரு, உங்களுடைய பாவம், நீங்க ஒரு புனிதரடா மாறதுக்கான ஒரு வாய்ப்பை நான் வழங்குறேன். உலக நாடுகள் இத நிச்சயமா கன்சிடர் பண்ணணும். அடுத்ததா முறைப்படி நம்ம மத்திய அரசுக்கும் அனுப்பியிருக்காங்க கடிதம் மூலமான மின்னஞ்சல் மூலமா நம்ம தெரிவிச்சிருக்கோம். சில துறைகள் நமக்கு அக்னாலேஜ் பண்ணி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நம்பரும் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போய்கிட்டே இருக்கோம். நான் மீண்டும் சொல்றதா, இந்த ஐநாவுக்கு நிகரா அல்லது ஐநாவுக்கு மாற்றா அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் ஒரு சர்வதேச முழுமையா இணைய வழியில இயங்குற கட்சியை நிறுவனம், அந்த கட்சியோட தலைவரை அதிகாரப்பூர்வமா அவங்களுக்கு அழைப்பு விடுறேன். இந்த கட்சியில இணையிறது உங்க நாட்டுக்கும், உங்களுடைய மக்களுக்கும், உங்க நாட்டுல இருக்க உயிர்களுக்கும், உயிரற்றவர்களுக்கும் மற்றும் இயற்கையோட முழுமையான ஆதரவும் இந்த கட்சி உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறத நான் உறுதியா இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறுகிறேன். மீண்டும் இந்த கட்சியுடைய விரிவாக்கம் தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்கு. நம்ம ஒவ்வொன்றும் நம்ம தளங்கள்ல தொடர்ந்து பதிவு பண்ணுவோம். அடுத்ததா நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன். ஆனா ஒவ்வொரு நாடுகளும் தொடர்பு கொள்ளும் போது நம்ம அவங்களுக்கு தெளிவா புரிய வைப்போம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எந்த ஒரு நாட்டுக்கும் நம்ம இனத்துக்கும், மொழிக்கும், இறையாண்மைக்கும், அரசியலமைப்புக்கும் நம்ம எதிராக இருக்க போறதில்ல, இருக்க மாட்டோம் அப்படிங்கிற தெளிவா 100% உறுதி அளிக்கிறோம். உங்களுடைய தேர்தலில் எங்கேயுமே நாங்கள் பேச மாட்டோம். நாங்க உங்க நாட்டில் இருக்க பாவங்களை போக்குவோம், உங்க நாட்டில் இருக்க பிரச்சனைகளை போக்குவோம், உங்க நாட்டில் இருக்க மக்களுக்கு நிம்மதியையும் அமைதியையும் கொண்டு வர்றதுக்காக இந்த கட்சியில இணையறதுக்கு அதிகாரப்பூர்வமா உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். அடுத்த காணொளி என்னன்னா, நம்ம இதுவரையும் நம்ம சர்வதேச தொடர்பா மட்டும்தான் நம்ம காணொளி போட்டிருக்கோம். அடுத்த காணொளி இந்திய அரசியல், உள்நாட்டு அரசியல நான் ஒரு இந்தியனா, ஒரு தமிழனா கவனிச்சு ஒரு சின்னதா ஒரு ஆய்வு பண்ணி பேசலாம் அப்படின்னு அடுத்த வீடியோவில் பேச இருக்கிறேன். ஸோ இந்தியாவோட அரசியலை பற்றி கொஞ்சம் ஒரு 1/2 பேசலாம். ஏன்னா நான் இந்த கட்சி இந்தியாவில் மட்டும் தேர்தல் அரசியல் ஏற்படும்னு நம்ம துவக்கத்திலே சொல்லியிருக்கோம். அதனால நம்ம அடுத்த காணொலியில இந்திய அரசியலையும் தமிழக அரசியலையும் பற்றி ஒரு ஃபார்மல் டிஸ்கஷன் பண்ணுவோம். அறம்தான் உன்னையும்
என்னையும் இணைத்தது. அமைதி உங்களை தழுவட்டும். நன்றி.